ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 1 டம்ளர் அரிசி மாவு. முருங்கைக்கீரை கூட இந்த அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியும் வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் வேணாம். இந்த மாதிரி வளவளப்பாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய் நம்ம கையில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கேழ்வரகு மாவுலையும் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சர்க்கரை பிடிக்காதவங்க 2 பச்சை மிளகாய் அது கூட சேர்த்து நம்ம பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். என் பசங்களுக்கு பண்ணுறதுனால நான் சர்க்கரை போட்டு பண்ணியிருக்கேன். என்னோடய பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு இது தாங்க பண்ணி கொடுத்தேன். இது கூட வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் அவிச்சு இந்த அடையை எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. நம்ம கடையில் தேவையில்லாத பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் செஞ்சு கொடுத்து சாப்பிட வைங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கிராமப்புறத்தில் இந்த டிஷ்ஷை ரொட்டின்னு கூட சொல்லுவாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.